இன்றைக்கி காலையில் டே வந்து ரொம்ப பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஏஞ்சது வந்து 7:30 கிட்ட ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து நைட்டே பிளான் பண்ணிடுவேன் காலையில் என்ன செய்கிறது அப்படின்ட்டு. இன்றைக்கி பிளான் பண்ணாமல் தூங்கிட்டதால் நேற்று நைட்டு இட்லிக்கு மட்டும் மாவு கரைச்சி வச்சாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டிஸ் என்ன செய்கிறதுனே தெரியல. அதனாலே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டே இருந்தேன். டிலனுக்கு காலையிலே பசி எடுத்துச்சு போல். அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சத்து மாவு வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு அவனுக்கு மட்டும் கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ கருப்பட்டி போட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கருப்பட்டி போட்டு காய்ச்சி கொடுத்தேன். ஸோ ஒரு வழியாக இட்லிக்கு கார சட்னி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாச்சு. கார சட்னி தான் செஞ்சேன். ஸோ யூஸ்வலாக வந்து கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கி செய்வோம். நான் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணேன், கொஞ்சமாக தேங்காய் போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். எப்பயுமே கார சட்னியில் தேங்காய் போட்டதில்லை. எங்கள் அத்தை அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ ஓகே லாஸ்ட்டில் போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு போட்டுட்டு செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு டிலனுக்கு இன்றைக்கி லீவ் வர எப்படி என்கேஜிங்காக வச்சுக்கிறது தெரில அப்படின்ட்டு மிஸ்டர் பீன் போட்டு விட்டோம். அவன் சுத்தமாக பார்க்கவே இல்லை. அவனுக்கு பதில் நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம்.